முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து வீண் சர்ச்சைகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி கட்சி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசு, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் எனவும் அவரது உடல்நலம் குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரின் சிகிச்சை முறைகள் குறித்து புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிட சொல்வது தேவையற்றது என்றும் திருநாவுக்கரசு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்கிற முறையிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையிலேயும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள், நல்ல உடல்நலத்தோடு இருந்து நாளைக்கு வீடு திரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வீடு திரும்ப வேண்டும், விரைந்து வீடு இல்லம் திரும்ப வேண்டும் என்றே நானும் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். வதந்திகள், அதுக்கு பேர வதந்தினா அது வதந்தி தான், உண்மை இல்லாதனாலதான் அதுக்கு வதந்தின்னு பேரு. ஆக வதந்திகளை யார் பரப்பினாலும் அது தவறான செயல், மோசமான செயல். உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒருவர் மருத்துவமனையிலே உடல்நலம் பெற்று வருகிற போது தவறான, அதிலும் முற்றிலும் தவறான பல வதந்திகளை பரப்புபவர்கள் கண்டனத்திற்குரியவர்கள். அப்படி வதந்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். வதந்திகளை பரப்புபவர்களை பரப்பப்படுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் நடுநிலையோடு செயல்படும் என தான் நம்புவதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார்.